வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. இந்த அன்புக்கு பஞ்சமில்லையில சொல்லும்போது என்னன்னாக்கா, அ ஃபோன் உரையாடல்னு இருக்குல்ல, அந்த ஃபோன் உரையாடல் தான் இப்ப நேரடியா பேசிக்கிறத விட, ஃபோன்ல பேசிக்கிறது தான் இப்ப நமக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆ அப்படி ஃபோன்ல பேசிக்கிறதுல வந்து நெறைய நாகரிகங்களும், பண்பாடும் அதுல கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு. எடுத்த உடனே ஹலோ அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு பண்பாடுல ஒரு வகையா இருக்கு. பண்பாடுன்னு கூட இத சொல்ல முடியாது. அப்பா ஆரம்பத்துல ஹலோ அப்படின்னு சொன்னதாகவும், அங்க அவருடைய மனைவி பேர் தான் ஹலோ அப்படின்றதாகவும்லாம் ஒரு தகவல் உண்டு. ஆனா, வணக்கம் அப்படின்னு சொல்றதும், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றதுமோ, ஏதோ ஒரு வகையில நான் ராம்ஜி பேசுறேன் அப்படின்னு சொல்றதுங்கிறதெல்லாம் ஒரு வழக்கத்துல ஒரு விஷயம். சரி, விஷயம் ஓப்பன் பேச்சு அதுவா அப்படின்னா, அது கிடையாது. ஆ சமீபத்துல நான் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் எடுக்கல. திரும்ப அவர் லைன்ல வந்தாரு. வந்துட்டு பேசுனேன். பேசும்போது அவர்ட்ட நான் கேட்டேன். இந்த மாரி ஒண்ணும் இல்லண்ணா, ஃப்ரீயா இருக்கீங்களாண்ணா? அ பேசலாமா இப்ப? அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆ இல்ல சும்மா சொல்லுங்க. ஃப்ரீயா இல்ல சொல்லுங்க. ஆ சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னாரு. அவரு சுருக்கமா சொல்லுங்கன்னு சொன்ன உடனே எனக்கு பொசுக்குன்னு ஆயிப்போச்சு. இல்ல ஒண்ணும் இல்லண்ணா, அப்புறமா பேசலாம். ஒண்ணும் முக்கியமான விஷயங்கள் எதுவும் இல்ல. ஆ பரவால்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன வச்சேன். ஆனா, என்னுடைய அன்பு தோழி, அ 15 வருடங்களா எனக்கு பழக்கமுள்ள என்னுடைய என்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட குடும்பம், அந்த குடும்பம். வான்மதி அப்படின்ற தோழி. அ அந்த வான்மதிக்கு நான் ஃபோன் பண்ணினேன். ஃபோன் பண்ணப்ப, "வணக்கம்ப்பா" அப்படின்னாங்க. "வணக்கம்யா, நல்லா இருக்கியா? சார் நல்லா இருக்காரா? அப்படி பசங்க நல்லா இருக்கா? பாப்பா நல்லா இருக்காளா?" அப்படி இப்படின்லாம் கேட்டேன். அவங்க பொண்ணு வந்து இன்னைக்கு பல் மருத்துவர் ஆயிட்டா. நான் அன்னைக்கு பார்த்தப்ப +2 என்னமோ 9தோ 10தோ படிச்சுட்டு சின்ன பொண்ணா இருந்தவ, இன்னைக்கு பல் மருத்துவர் அவங்க. ஆ வான்மதிட்ட பேசினேன். அப்ப அ "ஃப்ரீயா இருக்கியாப்பா? பேசலாமா?" அப்படின்னேன். "அ ஆஃபீஸ்ல தான் இருக்கேன், பேசுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. "அ இல்ல வான்மதி, ஆஸ்பத்திரியில அது ஆஃபீஸ்ல இருக்கேனாக்கா வேலைகள் ஜாஸ்தியா இருக்குமே. அ நான் வேணா சாயந்திரமா வேணா கூப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். "இல்லப்பா, அப்புறம் அந்த வேலை, இந்த வேலைன்னு ஏதாவது கொச கொசன்னு வந்துரும். நான் அப்புறம் உன்ட்ட பேசுறதையே மறந்துருவேன்ப்பா. பரவால்ல நீ சொல்லுப்பா நீனு" அப்படின்னு சொன்னாங்க. "அ வேலை இருக்கு, சுருக்கமா பேசுங்க" அப்படின்னு சொன்ன ஒரு கான்வர்சேஷன். வேலை இருக்கு தான், ஆஃபீஸ்ல தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் மறந்தாலும் மறந்துருவேன் நானு. அதனால இப்பவே பேசிரு, எதுவா இருந்தாலும் நீ சொல்ல வந்தத சொல்லுயா நீனு. அப்படின்னு ஒரு எனக்கு ஸ்பேஸ் குடுத்த அந்த அன்பு தோழி, அது ஒரு பக்கம். இ இதுல இன்னும் சில பேர் இருப்பாங்க. நான் உங்க கால நான் மிஸ் பண்ணிட்டேங்க. உங்க கால நான் பார்க்கவே இல்ல அப்படின்னு பொய் சொல்கிற வகையிலலாம் இருக்கும். சமீபத்தில எனக்கு அதிகாலையில 2:50க்கு ஒரு ஃபோன் வருது. அப்ப ஒண்ணு ஸ் அது சவுண்ட் கம்மியா இருக்கும். இல்லாட்டினா நம்ம அ ட் டெப்த்தான ஒரு ஸ்லீப்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற டைம் அந்த 2:50 அப்படிங்கிறது. ஃபோன் அடிச்சது கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன் அலாரம் வைப்போம். அலாரம் அடிச்சதே தெரியாம தூங்கிட்டு இருக்கிற பயப்புள்ளைங்க தான் நம்ம. அப்ப 2:50க்கு ஃபோன் வந்த உடனே காலையில பார்த்துட்டு நான் பதறி போயிட்டேன். என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சோ? ஏதாச்சோ? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்காம அவங்களுக்கு ஃபோன் கிடைக்கல. அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் அடிச்சு, "ஏங்க 2:50க்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. என்ன ஆச்சோ? ஏதாச்சோன்னு பயமா இருக்கு எனக்கு. உடம்பு ரொம்ப சரியில்லையா? என்ன? ஏது? கொஞ்சம் பாருங்க" அப்படின்னா வெளியூர்ல இருக்காங்க அவங்க. உடனே அவங்க ஃபோன் பண்ணி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, "ஒண்ணும் இல்லங்க. ஆ அ நைட்டு சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அ அதாவது நான் இத ஒரு உதாரணமா சொல்றேன். "நைட்டு சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களான்னாங்க." அ இந்த பராசக்தி திரைப்படத்துல பிளாட்ஃபாரத்துல சிவாஜி தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப போலீஸ்காரர் வந்து, "ஏய் திருட்டு பயல எந்திர்றா" அப்படின்னுவாரு. "என்னடா பிக் பாக்கெட்டா?" அப்படின்னுவாரு. "இல்லங்க நான் எம்ப்டி பாக்கெட்டு" அப்படின்னு சிவாஜி சொல்லுவாரு. உடனே போலீஸ் வந்து, "என்னடா திரு திருன்னு முழிக்கிற?" அப்படின்னுவாங்க. "என்னடா முழிக்கிற?" அப்படின்னு போலீஸ் கேட்பாரு. சிவாஜி சொல்லுவாரு, "ஏங்க தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்புனாக்கா முழிக்காம என்னங்க செய்வான்?" அப்படின்னு. ஒருத்தன் நைட்டுக்கு 2:50க்கு நல்லா தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல எழுப்பி, "என்ன தூங்கிட்டு இருக்கியா? தூங்கு தூங்கு" அப்படின்னு சொன்னாக்க எப்படி இருக்கும்? அது மாதிரி சில உரையாடல்களும் வாழ்க்கையில வரத்தான் செய்யும். இல்ல சில பேர் இப்ப என்ன பண்ணிடுறாங்க, நம்பர பிளாக் பண்ணிடுறாங்க.
சமீபத்தில் கூட எங்கள் அக்காட்ட நான் கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது, என்னடி நீனு பைத்தியக்காரி மாதிரி இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு உன் நம்பரை பேசாமல் பிளாக் பண்ணிவிடுவேன், நான் உதப்படுவேன் நீனு அப்படின்னு எங்கள் அக்காட்ட சொன்னேன் நான். ஏன்னா அதில் நான் எந்த குற்றமுமே செய்யாமல் என்னை குற்றவாளி மாதிரி பார்த்தாவ. இது நான் எனக்குன்ட்டு இல்லைங்க, எங்கள் அக்காவுக்குன்ட்டு இல்லை, இங்கே நிறைய பேரை ஏதோ ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கிடுறதுன்னு ஒன்று நடக்கும். இப்போ ஒருத்தங்க வீட்டுக்கு நம்ம நலம் விசாரிக்கிறதுக்கு போயிருப்போம். அங்கே யாருமே வரவே கூப்பிட மாட்டாங்க. இப்படித்தான் ஒருத்தன் என்ன பண்ணான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கோயம்புத்தூரில் இருக்கான். அவன் வந்து இது மாதிரி ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தான். நான் பார்த்தேன். அந்த ஃபேஸ்புக்கில் என்ன எழுதியிருந்தானாக்கா, ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் வந்து நான் அவங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்காக போனேன். ஆனால் என்னை அவங்க வாங்கன்னே கூப்பிடலை. எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு ராம்ஜி. நான் 5 மணிக்கே நான் 5 நிமிஷத்துலேயே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணியிருந்தான். என்னையா பிரச்சனை உனக்குன்னு கேட்டப்ப அப்படி பதிவு பண்ணியிருந்தான். ஆனால் அவன் அதில் பதிவு பண்ணியிருந்தது, மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். நான் அப்படி மிதித்தது தப்பாயிடுச்சு. ஆனால் மிதித்ததை நான் ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கிட்டாங்க. ஏன்னா நான் போய் நலம் விசாரித்தேன். அப்படி நலம் விசாரித்ததை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நலம் விசாரித்ததை கூப்பிடலை, நான் வாங்கன்னு கூப்பிடலை அப்படின்னு நான் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன்ல, அதை படிச்சுட்டு அவங்களுக்கு கோபம் வந்து, இதை எப்படி நீ ஃபேஸ்புக்கில் எழுதலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னால், அதை அந்த இதுலேயும் இன்பாக்ஸ்லேயும் எனக்கு பதில் சொல்லியிருந்தான் அந்த நண்பன். அதாவது ஒருத்தங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க போகிறோம், அப்படி போகும்போது அவங்க வாங்கன்னு கூப்பிடணும், கூப்பிடலை. அப்படி கூப்பிடலைங்கிறது அவங்க குற்றம் தானே. ஆனால் இப்படி நான் ஒருத்தங்க வீட்டுக்கு போனேன், இப்படி என்னைய கூப்பிடலை அப்படின்னு ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் தன்னுடைய மன வருத்தத்தை பகிர்ந்துக்கிறான். அப்படி பகிர்ந்துக்கும் போது என்ன ஆகுது, நீ எப்படி இதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. ஏங்க நான் அங்கே போய் அவமானப்பட்டு வந்தேனுங்க. நீ அவமானப்படு, அசிங்கப்படு, கஷ்டப்படு, வேதனைப்படு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீ அந்த அந்த நாங்கள் உன்னைய கூப்பிடலைங்கிற விஷயத்த நீ எப்படி ஃபேஸ்புக்கில் எழுதலாம்? ஏங்க நான் என்ன தப்பு பண்ணினேன்னு தெரிலங்க. இப்போ நான் குற்றவாளியாக நிற்கிறாங்க. இதுக்கு தாங்க அவ்வை கிழவி அன்னைக்கே சொல்லியிருக்கா. அதுக்கு தாங்க கண்ணதாசன் அப்படியே பாடியிருக்கிறாரு, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னான். இங்கே ஒரு ஃபோன் தொடர்பாக இருக்கட்டும், இல்லை நேரடியாக போய் சந்திக்கிற விஷயங்களாகட்டும், சில தருணங்களில் அப்படி தான் நடக்கும். என்னுடைய அன்பு தோழி, உயிர் தோழி வான்மதி ஒரு ஸ்பேஸை உடனே கொடுத்தா பார்த்தீங்களா, வேலையில் தான் இருக்கேன், ஆஃபீஸில் தான் இருக்கேன், இருந்தாலும் என்னமோ பேச வர நீனு, இப்போ நீ பேசு நீனு அப்படின்னு ஸ்பேஸ் கொடுத்தால, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை கொடுத்துடணும். மிஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், சில சமயங்களில், சில நிமிடங்கள், சில தருணங்கள், சில மனம் விட்டு பேசுகிற அந்த உரையாடல்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காமலே போயிடும். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அந்த என் அன்பு தோழி வான்மதியுடைய அந்த மனசு இருக்குல்ல, அது அன்புக்கு பஞ்சமில்லைன்னே அவங்க ஒரு நாவலும் எழுதி, ஒரு தொடரும் எழுதி புத்தகமாக வெளியிட்ட என் இனிய அன்பு தோழி, அதையும் நான் வந்து பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வணக்கம்.